வெல்கம் டு சாயாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நல்ல கிறிஸ்பியான, நல்ல டேஸ்டியான ஒரு மிளகா பஜ்ஜி, அதுவும் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி அண்ட் உருளைக்கிழங்கு போண்டா தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் 3 உருளைக்கிழங்கை நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அரைஞ்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு வாட்டர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா லிட்டு போட்டு வேக வச்சிடுறேன். ஸோ உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரிஞ்சு அதிலே சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் குக் ஆகி வரட்டும். ஸோ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசிச்ச உருளைக்கிழங்க அந்த வெங்காயத்து கூடயே நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஏன்னா ரெண்டுமே தனித்தனியாக குக் ஆனதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசியல் நம்ம பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது அதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போது நான் பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பெருசு பெருசாக பார்த்து எடுத்திருக்கேன். இதோட காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இதோட மிடில் போர்ஷன், அதாவது அதோட உடம்பு பகுதியில், தசை பகுதியில் ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ கத்தி யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த நடுவு பகுதியில் தான் நான் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மிளகாலையும் நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மிளகாவை பொலந்து அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா நிறைய வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு லைட்டாக அதோட டேஸ்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதோட அந்த மிளகா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டி ஃபுல்லாக நான் ஸ்டஃபிங்கை வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். அதே மாதிரி எல்லா மிளகாக்குள்ளேயும் ஸ்டஃபிங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மீன்வைல் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெயை வச்சு எண்ணெயும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பஜ்ஜி மாவில் இந்த மிளகாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கோட் பண்ணிட்டு நல்லா சூடான ஆயிலில் இதை நம்ம போட போகிறோம். ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கும், எங்கே அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பிரிஞ்சு வந்துருமோ அப்படின்னு நினைப்பீங்க. அது வரவே வராது. அது உள்ளே தான் இருக்கும். ஸோ அது பிரிஞ்சு வராது. பட் மேக் ஷுர் உருளைக்கிழங்கு நீங்கள் மசியல் செய்யும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அது திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ அப்பப்போ லைட்டாக அப்படி திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. எல்லா சைட்ஸும் நல்லா வெந்து வரணும். ஸோ அதோட அந்த பபிள்ஸ் சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டஃப்டு பஜ்ஜி மிளகாவில் நம்ம என்ன பண்ணியாச்சு, பஜ்ஜி போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது மீதி இருக்கிற இந்த ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன பால்ஸாக உருண்டி அதை திரும்ப பஜ்ஜி மாவுலேயே போட போகிறோம். நீங்கள் பெருசாக கூட உருண்டிக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் உருண்டியிருக்கேன். நல்லா பெருசு பெருசாக உருண்டி அந்த பஜ்ஜி மாவுலேயே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து, ஏன்னா கையில் எடுத்திங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ அதனால் ஸ்பூனில் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த உருண்டையில் எல்லா சைட்ஸும் அந்த மாவு படுற மாதிரி.
ஸோ இப்போ ஸ்பூனில் அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உருளைக்கிழங்கு போண்டா. நீங்கள் இதை இன்னும் பெருசாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை கெச்சப்போ வச்சு இந்த 2 போண்டா அண்ட் பஜ்ஜியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான பஜ்ஜி அண்ட் போண்டா செஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கெச்சப் தொட்டு சாப்பிட போகிறேன்.